ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து டீம் அவுட்டிங் போகிறாங்களா சாட்டர்டே சண்டே. ஸோ இந்த டேயில் வந்து நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். என் கூடயே வாங்க, நம்ம போகிற ட்ராவல் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நான் இப்போ வந்து கிளம்பிட்டேன். லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கேப் புக் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும். ஸோ நம்ம கீழே போய் நின்னோம்னா தான் கரெக்டாக இருக்கும். நான் உங்கள் கேப் ஏறிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரேன். பாய். அவ்வளோதாங்க, கீழே இறங்கி வந்து அப்படியே போயிட்டுருக்கேன். காற்று செம்மையாக அடிக்குது. கிளைமேட் வேறு ரொம்ப டல்லாக இருக்குது. மழை பெய்யுது. நான் பேசுகிறது கேட்குதா இல்லைன்னு தெரியல. ரொம்ப காற்றாக இருக்கனால நான் பேசுகிறது கேட்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேட்டு விட்டு வெளியே போயிட்டு நின்று பார்க்கலாம். உள்ளே வரும், இருந்தாலும் சரி வெளியே நின்றுட்டு அப்புறம் வாங்கிட்டு வர மாதிரி இருக்குமா, சரி வேணான்னு சொல்லிட்டு தான் நானே போயிடலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். விட்டது இந்த கேப் தான். 1 hour இருக்குது இன்னும் போகிறதுக்கு. கிளம்பிட்டேன் கேப் புக் பண்ணி. ஸோ நம்ம அக்கா வீட்டுக்கு போயிட்டு இப்போனாலும் ஒரு 1 hour ஆகிடும். அக்கா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அக்கா வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். வர வழியில் கொய்யாக்கா பார்த்தனா, சரி அக்காவுக்கு அப்படியே கொய்யாக்கா வாங்கிட்டு போயிடலாம். பாப்பாவுக்கு கொய்யாக்கா ரொம்ப பிடிக்கும், அதையும் வாங்கிட்டு போயிடலான்னு கேப்பை நிப்பாட்டி வாங்கிட்டு இருந்தேன். இருக்கீங்க, கேப்காரங்க வேறு கன்னடம் பேசுகிறாங்க. ஸோ தமிழ் தெரிலையா, எப்படியோ மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கேன். இந்த பெங்களூரில் டிராஃபிக்கை கடந்து போகிறதுக்குள்ள ஒரு வழியாகிடும். இதுங்களே காட்டுறேன். பெங்களூரில் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் எனக்கு ஆல்ரெடியே 2 hours காட்டுது. இன்னும் இவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா கிளைமேட் வேறு மழை பெய்கிற மாதிரி இருக்கா. இதை தாண்டி நான் போகணும் அக்கா வீட்டுக்கு. எனக்கு 12:30க்கு கிளம்புனேன். இப்போவே வந்து 1/2 hour ஆகிடுச்சு. 2 o'clock காட்டுது. டிராஃபிக்லாம் கடந்து போகிறதுக்குள்ள எப்படியோ 2:30 ஆகிடும் போல். இது எப்படி இருக்குன்னு தெரியுதான்னு பார்த்தீங்களா, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. டிராஃபிக்கும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த டைமில் வேறு எப்படி ஒரு 2:30க்கு மேலே ஆகிடும். கிளைமேட்டு வெதர் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு அம்பேத்கர் கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு விதான் சோதாவா? ஓகே ஓகே, சரியாக எனக்கு தெரியல என்ன சொல்கிறாங்கன்னு. கன்னடம் தமிழ் எல்லாம் கலந்து பேசுகிறதுனால சரியாக புரியல. இட்ஸ் ஓகே. அப்படியே வந்துட்டேன். இங்கே பாருங்கள் அக்காவோட அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ உள்ளே போயிட்டுருக்கேன். இப்போ தான் கேப் விட்டு இறங்கி வந்துட்டுருக்கேன். அக்கா வீட்டுக்கு வந்தோம். இதுதான் அக்காவோட வீடு. நான் கொண்டு காட்டுறேன் அக்கா வீட்டில். வரேன் தங்கோ, வரேன். பட்டாணி போட்டு குழம்பு வச்சுருக்காங்க, ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு வச்சுருக்காங்க. நான் சிம்பிளாக தான் செய்ய சொன்னேன், ஸோ அதான் செஞ்சுருக்காங்க அக்கா. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் படிக்கிறதுக்கு. அவங்க ப்ளே ஸ்கூல் போயிட்டுருக்காங்களா. சுட சுட சாதம். போதுமா சாதம்? பாஸ் பண்ணியா? வர வழியில் சரியான பசிடி வேணும். சைடில் ஊற்று. ஜெமிமா நீ சாப்பிட்டு அடித்தாங்க. ஜெமிமா போய் கீழே உட்காந்து விளையாடுமா. ஓகே, அவ்வளோதாங்க. சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டுட்டு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. சரி சாப்பிட்டுட்டு பார்ப்போம். வேறு வீட்டுக்கு வந்துட்டேன். ஈவினிங் டைமில் இங்கே பாருங்களேன் கிளைமேட் வெதர் எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு நிமிஷம், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கொடைக்கானல் ஊட்டி போனால் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரியே தாங்க இருக்குது. கிளைமேட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. மான்சூன் டைமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல, குளிர். என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஈவினிங் ஸ்நாக்ஸில் என்ன வீடியோ செஞ்சுருக்க? ஸ்வீட் கண்ட்ரி சீஸ் ஸ்வீட் கார்ன் கேட்டிருந்தேன். ஸோ அதான் பண்ணுறாங்க. சரி பண்ணு பார்ப்போம் எப்படி. கிளைமேட்டை பாருங்களே எவ்வளோ சூப்பராக இருக்குல்லே. அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரியே. வாவ், சூப்பராக இருக்குது. இந்த சைட் பாருங்க எப்படி இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கா வந்து ஸ்வீட் கார்ன் சீஸ் போட்டு செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க.
எதுவும் இல்லை, கார்னு, மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், பெப்பர், சீஸு, இது மட்டும்தான் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. மலைக்கு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் டாட்டா, பாய் பாய்.